நியூட்ரிஷன் டாபிக்ல விட்டமின்ஸ் பத்தி தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம விட்டமின் B12 பத்தி பார்க்க போறோம். இது இங்கிலீஷ்ல கோபாலமின், இதுவும் வந்து ஒரு நீரில் கரைக்கூடிய விட்டமின். சோ நீரில் கரைக்கூடிய விட்டமின்னா நம்ம உடல் வந்து சேமிச்சு வைக்காது. பட் அது ஒரு எக்ஸப்ஷன். இந்த விட்டமின் B12 மட்டும் நம்ம உடம்பு வந்து சேமிச்சு வைக்கக்கூடியது. இந்த விட்டமின் B12 எதுக்கெல்லாம் நம்ம உடம்புக்கு அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, செல் டூப்ளிகேஷன், செல் வந்து வளர்வதற்கும் பெருகுவதற்கும் மல்டிப்ளை ஆகுவதற்கும் யூஸ் ஆகுது. அது போல ரெட் பிளட் செல்ஸ், சிவப்பு ரத்த அணுக்கள் உடம்பு உற்பத்தி ஆகிறதுக்கும் பெருகுவதற்கும் இந்த விட்டமின் B12 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜனை உடம்புல இருக்கிற எல்லா தசைகளுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. சோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜனை வந்து உடம்புல கொண்டு போறதுக்கு இந்த விட்டமின் B12 வந்து மறைமுகமா யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு ஹெரிடிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நம்ம செல்ஸ்ல இருக்கிற DNA, RNA போன்ற மரபணு விஷயங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் விட்டமின் B12 வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கிறது. அடுத்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படுகிற மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு குறிப்பிடுகிற இந்த இதுக்கும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு விட்டமின் B12 வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. விட்டமின் B12 உடைய செயல்பாடுகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா செல் உருவாக்கம் மற்றும் உடல் வளர்ச்சி. அடுத்ததாக ரெட் பிளட் செல்ஸ், சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தி, டைஜஷன், பசி உணர்வு வந்து பசி வந்து உண்டாகிறது, பசிக்கிற மாதிரி ஃபீலிங் வர்றது, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை செரிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் விட்டமின் B12 தேவைப்படுகிறது. இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. டைஜஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மெமரி பவர், ஞாபக சக்தி வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. கவனம், கான்சென்ட்ரேஷன், சிந்தனை, திங்கிங், இந்த ரெண்டும் வந்து நல்லா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. புத்தி கூர்மை, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சிச்சுவேஷன்ல டக்குனு ஃபாஸ்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு விட்டமின் B12 யூஸ் ஆகுது. வயதானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சேவை மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா. நம்ம சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், பிளட் பிளேட்லெட்ஸ், ரெட் பிளட் செல், WBC, பிளட் பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் உற்பத்தி பாத்தீங்கன்னா நம்ம எலும்பு மஜ்ஜையில தான் உற்பத்தி ஆகும். அந்த எலும்பு மஜ்ஜை உருவாகிறதுக்கே வந்து விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப தேவையானது. அடுத்து வந்து நரம்பு மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ், அந்த போன்ற செல்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காகவும் ஃபங்க்ஷனிங்காகவும் வேலை செய்யறதுக்கு விட்டமின் B12 வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. ஃபேட் பர்னிங், நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தை வந்து எரிச்சு அதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு விட்டமின் B12 வந்து தேவை. இது போல் உடம்புல நிறைய வகையான சத்துக்கள் இருக்கு. விட்டமின் K, விட்டமின் D, நிறைய ஹார்மோன்ஸ், இது மாதிரி நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்குது. எல்லா சத்துக்களையும் ஒரு மாதிரி சமநிலையா வைக்கிறதுக்கு விட்டமின் B12 வந்து மிகவும் அவசியமானது. செயல்பாடுகள் பார்த்துட்டோம். விட்டமின் B12 நம்ம உடம்புல அந்த சரியான அளவு இல்லைன்னா என்னென்ன டிஃபிஷியன்சிஸ், என்னென்ன குறைபாடு வரும்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐசைட் இம்பேர்மெண்ட், பார்வை குறைபாடுகள் ஏற்படும். நரம்பியல் கோளாறுகள், கை கால் நடுக்கம், இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். காது இறைச்சல், காதுல ஒரு மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹைட்ல இருக்கும்போது சரி, ஒரு ஹெல்மெட் போடும்போது சரி, பண்ணும்போது சரி, காதுல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். வாயில புண்கள் ஏற்படும், நாக்கு நீங்கிடும், இன்ஃபிளமேஷன் அதிகமா இருக்கும். நினைவக செயலிழப்பு, ஒரு பொருளை எடுத்துறத வச்சா எங்க வச்சு ஞாபகம் இருக்காது, சாவி வச்சு மறந்துடுவோம், போன மறந்துடுவோம், முக்கியமான சர்டிபிகேட் வச்சுருவோம், அந்த மாதிரி ஞாபக செயல்கள் ஏற்படும். படபடப்பு, எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்து ஒரு படபடப்பான ஃபீலிங், பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க, பேனிக், அந்த மாதிரி ஃபீலிங் வந்து இதயத்துல இருந்துகிட்டே இருக்கும். சமநிலை சிக்கல்கள், உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் இல்லாததுனால அதன் மூலியமா வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து நிறைய வந்துடும். மன அழுத்தம், சோர்வு, ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்துடும் டிஃபிஷியன்சினால. அடுத்து கண்கள், மஞ்சள் கலர்ல கண்கள் வந்து மாறிடும். மோரலைக்கு மஞ்சள் காமாலை மாதிரி கண்கள் வந்து மஞ்சள் கலர்ல வந்து மாறிடும். ஆக்சிஜன் வந்து எடுத்துட்டு போறதுக்கு ரெட் பிளட் செல்ஸ் நம்ம உடம்புல பத்தாது. அப்ப என்ன ஆகும், மூச்சு வாங்க, இழைக்கும். சின்னதா ஒரு மாடிப்படி ஏறி போனா கூட மூச்சு இழைக்கும், நடக்க முடியாது, கைகள் வலி வசதி ஏற்படும். அதுக்கு ரத்த சுவை, ரெட் பிளட் செல்ஸ் உடம்புல இல்லைனாவே அனிமியான்னு சொல்லப்படுகிற ரத்த சுவைங்கிற நோய் வந்து நம்மளுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதனால விட்டமின் B இல்லாட்டி ரத்த சுவை ஏற்படும். வெளிரிய தோல், யாருக்கெல்லாம் வந்து உடம்புல வந்து அனிமியா இருக்குது, ரத்த சோகை இருக்கிறதோ அவங்களுக்கு வெளியே போன ஒரு மாதிரி கலர் மாதிரி ஸ்கின்னை வந்து காட்சி கொடுக்கும். இதெல்லாம் வந்து விட்டமின் B நம்ம உடம்பு இல்லாட்டி ஏற்படுற குறைபாடுகள் அல்லது டிஃபிஷியன்சிஸ். விட்டமின் B12 என்னென்ன வகையான உணவுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், இயற்கையான முறையில பாக்டீரியா அல்லது ஈஸ்ட்னால புளிக்கப்பட்ட உணவுகள்ல விட்டமின் B வந்து அதிகமா இருக்கும். காலையில எழுந்தவுடன் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு ஆயில் கொல்லிங்கெல்லாம் பண்ணிட்டு நீராகாரம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீராகாரத்துல வந்து ஓவர் நைட் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா, ஃப்ரிட்ஜில் வைக்காம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியல் ஆக்ஷன் அது வந்து புளிச்சு விட்டமின் B வந்து நிறைய இருக்கும். அரிசியை வந்து ஊற வச்சு நீராகாம பண்றதை விட நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரி சிறுதானிய வகைகள்ல இருக்கிற அந்த கம்பு, கேழ்வரகு, ராகி, இது போன்ற பொருட்களை வந்து நீராகாரமா பண்ணி சாப்பிட்டோம்னா அதுல வந்து விட்டமின் B வந்து விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ள ஆகும். அதுல விட்டமின் B வந்து அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் காலையில விடிய காலையில நேரத்தை எந்திரிப்பாங்க. நம்ம அவங்க எந்திரிச்சதுமே அவங்க காலை கடன்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீராகாரம் சாப்பிட்டு வயலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க.
ஸோ வயல்ல வேலை செய்யும் போது மேலாடைகள் இருக்காது. இந்த மாதிரி வேட்டி இது மாதிரி கட்டிட்டு முண்டாஸ் கட்டிட்டு தான் வந்து வயல்ல இறங்கி மாட்டை வச்சு வயலை ஃபுல்லா உழுதுருவாங்க. ஸோ அப்போ அந்த ஏர்லி மார்னிங்ல கிடைக்கிற சன்லைட் அவங்க மேல போட்டோம். ஸோ அதன் மூலியமா அவங்க உடம்புல விட்டமின் டி வந்து செஞ்சாகும். இவங்க சாப்பிட்ற சாப்பாடு விட்டமின் டி இருக்குது. அதனால அவங்க ஒரு ஆளா வந்து அவங்க ஃபுல் வயலை வந்து உழுது முடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டிராக்டர் எல்லாம் கிடையாது. சோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உடம்பு செரிமானத்தை வந்து ஃபாஸ்டா வந்து கொடுக்கறது யூஸ் ஆகுதுன்னு அப்ப நினைச்சு பாருங்க. இதோட பிராக்டிகல் எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு உணவு துணையும் இல்லாம அவங்களா வயல் உழுதுட்டு வர அளவுக்கு அதை சாப்பிட்ற சாப்பாட்டுல எனர்ஜியை வந்து பிரிச்சு கொடுக்கும். சோ இப்ப நீராகாரம் இல்லாம வேற எந்த உணவுகள் இருக்கு பாத்தீங்கன்னா, பால், தயிர், சீஸ், கடல் மீன்கள், இது போன்ற உணவுகள்ல வந்து விட்டமின் டி வந்து நிறைய இருக்கு. சில வகையான நான்வெஜ் ஐட்டம்ஸ், அப்புறம் முட்டை, சால்மன் ஃபிஷ், இதுலயும் வந்து விட்டமின் டி வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த காலத்தோட நடைமுறையில பாத்தீங்கன்னா, நம்ம காலையில அந்த மாதிரி நீராகாரத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து கரெக்டா சாப்பிடுறோமா அப்படின்னோம்னா அது வந்து கிடையாது. சோ உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறதுல டாக்டர் ரேந்தன் என்ன சொல்றாருன்னா, ஒரு அடல்ட் மேல் ஃபீமேலுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 100 இருந்து 250 மைக்ரோகிராம் விட்டமின் பி12 வந்து தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த அளவிலான விட்டமின் பி12 தேவைன்னா நம்ம எந்த அளவுக்கு உணவுகள் எடுக்கணும்னு பார்த்து, சோ அதுக்கு வரப்பிரசாதமா தான் நம்மளுடைய நியூட்ரலிக் கம்யூனிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஈஸ்ட், இந்த ஈஸ்ட்ல இருந்து தயாரிக்கப்படுகிற விட்டமின் டி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து விட்டமின் டி ஈஸ்ட் பிளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கு. இதுல வந்து 2.2 எம்சிஜி 2.2 220 மைக்ரோகிராம் ப்ராடக்ட் விட்டமின் டி இதுல இருக்கு. இது இல்லாம இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரலிக் டெய்லி பிளஸ் இருக்கு. டெய்லி பிளஸ்ல 13 வகையான விட்டமின்கள் மற்றும் 11 வகையான மினரல்ஸ் இருக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா விட்டமின் பி12 வந்து 2.2 மைக்ரோகிராம் இருக்கு. சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்ம அடல்ட் சாப்பிடலாம். இதே நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடியதா வந்து நியூட்ரலிக் கிட்ஸ் டியூபிள்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த ப்ராடக்ட்லயும் குழந்தைகள் அந்த வயதினர் தேவையான விட்டமின் பி12 வந்து